பகல்காம்ல தாக்குதல் நடந்தப்போ ஜிப்லைன்ல சென்ற நபர் ஒருவர் எடுத்த வீடியோ தான் இப்போ இணையத்துல வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோல ஜிப்லைன்ல ஒருவர் பயணிக்கும் போது கீழே மக்கள் அங்கும் இங்கும் அலறி துடித்து ஓடுவது போன்ற காட்சிகளும், தீவிரவாதிகள் துப்பாக்கியால சுடக்கூடிய காட்சிகளும், அதுல அநியாயமா பலர் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சிகளும் பதிவாகி இருக்கு. இது பற்றி ஜிப்லைன்ல பயணம் சென்ற ரிஷி பட் என்ற நபர் கூறும் போது, ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர்னு 3 முறை சொன்னதுக்கு பிறகு துப்பாக்கி சூடு தொடங்கியதா தெரிவிச்சிருக்காரு. முதல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் 20 வினாடிகளுக்கு பிறகுதான் அது தீவிரவாத தாக்குதல்னு தெரிய வந்ததா சொல்லியிருக்காரு. மேலும் தன்னுடைய மனைவி மகன் கண் முன்னாடியே வேறு ஒரு குடும்பத்தினர் மதத்தை கேட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஜிப்லைன் பெல்ட்டை கழற்றி கீழே குதிச்சு மனைவி மற்றும் மகனோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடி மறைஞ்சுக்கிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதையடுத்து ஜிப்லைன் ஆபரேட்டரை பிடிச்சு என்ஐஏ விசாரிச்சுட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அந்த விசாரணையில தீவிரவாதிகளோட எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் சொன்னதா தெரிய வருது. இதை தொடர்ந்து ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர்னு சொன்னது தொடர்பா ஜிப்லைன் ஆபரேட்டரோட தந்தை பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும் போது, என்னுடைய மகன் எந்த தவறும் செய்யல, ஆபத்தான நேரங்கள்ல நாங்க அல்லாஹூ அக்பர்னு தான் சொல்லுவோம், முஸ்லிம் அல்லாஹூ அக்பர்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு பேசியிருக்காரு. மேலும் சுற்றுலா பயணிகளோட நலனுக்காக தான் என்னுடைய பையன் அல்லாஹூ அக்பர்னு சொல்லி இருப்பானோ, ஜிப்லைன் ஆபரேட்டரா மட்டும்தான் அவன் வேலை பார்க்கறான், வேற எந்த வேலையும் பார்க்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு.